கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்து வருகிறோம். புதுசா இணைந்திருந்தால் மற்ற வீடியோக்கள் கேளுங்க. இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாசத்துல நன்மை செய்ய நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு வேத பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லென்த் காலங்களிலே இந்த வசனத்தை அதிகமாக நிறைய சபைகளிலே தியானிப்பாங்க. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஒன்னும் இல்லை, எனக்கு அப்பா இருக்கிறாங்க. நான் அப்பா கூட போயிட்டு இருக்கேன். அப்பா என்னெல்லாம் சொல்லுவாங்களோ பையன் கேட்பான். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளையில் இணைந்திருக்கிறீங்க. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து உண்மையா இருப்போமாகில் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கால வேளையில இணைந்திருக்கிறீங்க. உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சரி, அனுதின வாழ்க்கையில சரி, எத்தனையோ மிஸ்டேக். அது எப்படி, என்ன, ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில பேசும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கு. ஆனால் உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல போய் சிக்கி கொள்ளும் போது, அப்படி இல்லை அப்படின்னா மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தனை, மாம்ச கிரியைகளுக்குள்ளே சிக்கி கொள்ளும் போது, அப்படி இல்லைன்னா ஜென்ம சுபாவம். சில குடும்பத்திலே ஜென்ம சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்கள். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். இப்போ நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நான் கர்த்தருடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. சில குடும்பத்துல இந்த ஜென்ம சுபாவம் அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையிலே பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் உள்ள வரும்போது நிறைய குடும்பத்துல சிக்கி கொள்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சின்ன சின்ன காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறேன், எங்க மிஸ்டேக் நடக்கு, எல்லாமே அழகா ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆனால் இன்று எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்ம அப்படிதான் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணுவாங்க, மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பாங்க, அடிக்கடி சர்ச்சுக்கு ஓடி 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 போவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை, நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நிறைய குடும்பத்துல சர்ச்சு பக்கம் போயே மாச கணக்காச்சு.
கேட்டா என் வீட்லயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா ஒரு வியாதி வந்த உடனே முதல்ல எங்க கிளம்பி போறாங்க? ஹாஸ்பிட்டல் போறாங்க. சில குடும்பத்துல அதுக்கு முன்னாடி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு போயாச்சுன்னா, எனக்கு இந்த வியாதி சரியாயிருமே, யாராவது பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு உடனே இங்கும் அங்கும் ஓடுறாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி காலையில சர்ச்சில் இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல ஒயின் ஷாப்ல இருக்கிறாங்க, மதுபான அடிமையில இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? வருஷத்துல 2 நாள் தான் சர்ச்சுக்கு போறாங்க. ஒன்னு கிறிஸ்துமஸ், இன்னொன்னு புது வருஷம். அந்த 2 நாள் போகக்கூடிய நிறைய குடும்ப தலைவர் மதுபான கடையில நிக்கிறாங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனவன் கெட்டு போகாமல். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கெட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை அப்படின்னாங்க. நான் உடனே அழகா கேள்வி கேட்டேன், எந்த சர்ச்சுக்கு போறீங்க? சரி, இந்த சர்ச்சுக்கு. எத்தனை வருஷமா போறீங்க? நான் பிறந்ததுல இருந்து போயிட்டு தான் இருக்கேன். எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சீங்க? எங்களுக்கு சர்ச்சில் பைபிள் வாசிக்க சொல்லவே மாட்டாங்களே. நாங்க பைபிளை கையில கொண்டு போவோம், அவ்வளவுதான். 40 வருஷம் 35 வருஷம் சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா முழு பைபிளை வாசித்து முடிக்காம எத்தனையோ கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. வேதனையான காரியம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா விக்கிர வழிபாடு. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கையில இருக்கிற பைபிளை கையில எடுத்து வாசிக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் கெட்டு போக கூடாது அப்படின்னா முதல்ல சத்தியத்துக்குள்ள வரணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்புறானோ, எப்போ ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றானோ, அப்பந்தான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், சமாதானம், செல்வம், ஐஸ்வர்யம், எல்லாம் சம்பத்து, எல்லாம் அவங்களோட சந்ததி அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிக்கப்படும். என் வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, நான் இன்னும் 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 தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். இன்னும் என்கிட்ட குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, கெட்டு போகாமல். கையில இருக்கிற செல்போன் எத்தனையோ குடும்பத்துல வச்சிருக்கிறீங்க. அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு செகண்ட்ல இந்த பக்கம் போயிருந்தாங்க, அப்புறம் ஐயோ 3 மணி நேரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நைட்டு பார்த்தா 2 மணி நேரம் செல்போன் கையில வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி காலையில எந்திரிக்க முடியும்? ஏதோ ஒரு காரியத்துல கெட்டு போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஒரு வாலிப பையன் வீட்டுல அம்மா 50,000 வச்சுட்டு வெளியில போயிட்டு இருந்தாங்க. ஆன்லைன்ல போய் சீட்டு விளையாண்டு அந்த 50,000 காலி பண்ணிட்டான். அம்மா வந்து கேட்டாங்க, ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். லாஸ்ட் கண்டுபிடிச்சா சீட்டு விளையாண்டுருக்கான். ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் கேம்ல அடிமையா இருக்கான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கொயர்ல தான் இருக்கான். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் கொயர்ல தான் இருக்கான். ஆனா 10 மணி நேரம் ஆன்லைன்ல கேம் விளையாடுறான். கிறிஸ்டியன் தான், சர்ச்சில் கொயர் உள்ள பையன் தான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்து கேம் பார்க்க சொல்றாங்க, செல்போனை கையில கொடுத்துருக்காங்க. ஏன்னா சர்ச்சில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கணுமா, சவுண்டை லைட்டை குறைச்சி வச்சுட்டு கேம் போட்டு கொடுக்குறாங்க. சர்ச்சுக்குள்ளே கேம் விளையாண்டுட்டு பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல எத்தனை காரியம் தெரியுமா? நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க தெரியுமா? சில குடும்பத்துல திருமணம் முடிக்கும் போது சர்ச்சில் தான் கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பங்கள் விக்கிரத்தை தேடி போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் என்ன? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்ல,
மனம் திரும்புறது இல்லை. சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த கையில செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பாவ காரியம், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு சொல்லி ஆழமா யோசித்து பார்த்ததில்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 புரோகிராம் வந்துகிட்டே இருக்கு. 24 மணி நேரத்துல ஒரு குடும்பத்துல கடன், உடனே போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உடனே வீட்டு விட்டு வெளியில போயிருந்தாங்க, கேட்டா நான் ஊர்ல இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனுஷனோட சத்தத்துக்கு அடிமையா இருப்பாங்க, நாடகம் பார்க்கறதுல அடிமையா இருப்பாங்க, படம் பார்க்கறதுல அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்துல விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க, சில குடும்பத்துல போதை காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பிள்ளை இருக்கு. என் வாழ்க்கையில நான் எங்க மிஸ்டேக் பண்ண சொல்லி பார்க்கும்போது என் இதயத்துக்குள்ள சத்தியம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சத்துரு உள்ள வந்துரும். இரவும் போலுமா வேதத்தை தியானித்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துல நிலைத்திருக்கும் போது வசனத்தினால காத்து கொள்ளும் போது பிசாசு வரமாட்டுதான். கர்த்தரை விட்டு தள்ளி போனால் உடனே ஆபத்து இருக்கு. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எத்தனை குடும்பத்துல கர்த்தரை பக்கம் வாராங்க, மறுபடியும் உலகத்துல போய் சிக்கி கொள்றாங்க. எத்தனை குடும்பம் இருக்கு. இந்த மாசம் கிறிஸ்துனுடைய பிறப்பு நம்ம என்ன தெரியுமா யோசிச்சு பார்க்கணும், என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல என் வீட்டுல இந்த பிரச்சனை, என் வீட்டுல இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, அது மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர என் இதயத்துக்குள்ள இயேசு வந்துட்டால் என் குடும்பத்துல பிரச்சனை சரியாயிரும். என் குடும்பத்துல இயேசு கிறிஸ்து தலைவரா இருக்கும்போது என் வாழ்க்கையில பிரச்சனை சரியாயிரும். நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் நம்பி இருக்கும் போது என் வாழ்க்கையில பிரச்சனை சரியாயிரும் சொல்லி நிறைய குடும்பத்துல யோசிக்க மாட்டேங்காங்க. உதட்டுனாலே தேவனை கூப்பிடுறாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்கு. நான் நிறைய குடும்பத்துல உண்மையான காரியத்தை சொல்றேன், யாருமே தப்பா நினைக்க வேண்டாம், உண்மையான காரியத்தை சொல்றேன். பிரச்சனை வரும்போது இயேசுட்ட வராங்க, மறுபடியும் உலகத்துல போய் பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க, மறுபடியும் எனக்கு பிரச்சனை 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 சொல்லிட்டு ஓடி வராங்க. இரவும் போலுமாக எத்தனை குடும்பத்துல தேவனை தேடுறீங்க? நல்லா யோசித்து பாருங்க. சில குடும்பத்துல பைபிள் வாசி நாள் ஆயிட்டு மாசம் ஆயிட்டு கையில பைபிள் எடுக்கிறதே இல்லை. ஆனா செல்போன் 24 மணி நேரத்திலே எத்தனை மணி நேரம் நம்ம கையில வச்சிருக்கோம். ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் 6 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. பைபிள்ல எந்த வசனம் கேட்டாலும் மனப்படமா அழகா தெரியுது. ஆனால் அவங்க சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 மணி நேரம் செல்போன்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. 6 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டாங்க. சர்ச்சில் வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டுல சும்மா இருக்கும்போது செல்போன்ல ஏதாவது தேவையில்லாம ஒரு 3 மணி நேரம் பார்த்துருக்காங்க. ஆனா நல்ல பைபிள் வாசிக்கிற சகோதரி தான், பைபிள் வசனம் நல்ல அழகா மனப்பாடமா தெரியுது. ஆனாலும் செல்போன்ல ஒரு 3 மணி நேரம் மூழ்கிடுறாங்க. சில குடும்பத்துல நான் தரிசனம் பார்க்கிறேன், ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கூட செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி. ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, கெட்டு போற வழியில தான் அழகா போயிட்டு இருக்காங்க. மனம் திரும்பு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள் அப்படின்னா, நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் பாவத்திலே தான் வாழ்வேன்னு சொல்லி துணிகரமா துன்மார்க்கமா போகக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் சொல்றது உண்மையா பொய்யா?
இயேசு கிறிஸ்து ராஜா அழகா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. நான் 5 வருஷம் கிட்ட அழுதுருக்கேன். ஏன் தெரியுமா? பைபிள் வசனம் வாசிக்கும் போது இதயத்துல குத்தப்படும். என் வாழ்க்கையில நான் வேதத்தை வாசிக்கும் போது அழுது வாசுதான் அதிகம். என்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். பைபிள் வசனம் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆவியான பேசிட்டு இருப்பார். உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடுவேன். அப்பா, இந்த காரியத்துல நான் இன்னும் குறையா இருக்கேன், என்னைய மாற்றித்தாங்கப்பா, என்னைய மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உடனே அர்ப்பணிச்சிருவேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க? என் வீட்டுல எனக்கு பிரச்சனை சரியாகணும், அது மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்தாதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன குறை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தான் யோசித்து பார்க்கணும். கெட்டு போகாமல், அந்த வேர்டை நல்லா நிப்பாட்டி வாசிக்கணும். கெட்டு போகாமல். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கெட்டு போற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. 2 வழி இருக்குப்பா. ஒரு வழி நித்திய ஜீவன், இன்னொரு வழி நேர பாதாளம். இஷ்டம் போல வாழணும், இஷ்டம் போல வாழணும், இஷ்டம் போல வாழணும். எப்படியாவது எவனையா ஏமாத்தியா சம்பாதிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எப்படி வாழ்றாங்க? வேதனையா இருக்கு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நானா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சேன்னா முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. இந்த வருஷம் 25ஆம் தேதி எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும், எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும், நன்மை செய்யணும். சரி, அப்புறம் அடுத்த வருஷம் 1ஆம் தேதி வந்துடும். இப்படி வருஷம் போயிட்டே இருக்கும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற நீதி நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம இதயத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் 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 பின்னாடியே ஓடிடுறாங்க. சில குடும்பத்துல இச்சையில விழுந்து போய் அப்படியே போயிருந்தாங்க. சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிவினை, ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, சர்ச்சைக்கு போறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. கெட்டு போற ஏதோ ஒரு காரியத்திலே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. அது அந்தரங்க பாவமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போய் கிடப்பாங்க. இந்த கையில செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சின்ன பிள்ளையில இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைய எல்லாரும் மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஒரு காலத்துல காலையில பாட்டு படிச்சு ஜெபம் பண்ண அம்மா அப்பா, வயசான பாட்டி தாத்தா, இன்னைக்கு பார்த்தா தூங்கி எந்திரிச்சோன்னு செல்போன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த வீட்டு பக்கம் போனாலே அந்த வீட்டுல அழகா காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு துதிக்கிற சத்தம் கேட்கும். ஆனா இன்னைக்கு காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நான் ராத்திரி கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டேன், என் பிள்ளைகிட்ட நான் போன் பேசிட்டேன், நைட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டேன், நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரல, செல்போனை நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா 11 மணி 12 மணி ஆயிட்டு, அதான் காலையில எந்திரிக்க முடியல அப்படிம்பாங்க. அதிகால வேளையில் என்னை தேடினோர் கண்டடைவான்னு எழுதுவாங்க. எல்லாருக்கும் எல்லா வசனம் தெரியும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நான் கையில பைபிள் எடுத்து வாசல் இதைத்தான் கண்டுபிடிச்சேன். நான் தேவனுக்கு உண்மையா இருந்தால் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது மிஸ்டேக்கா இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பரிசுத்தாவே நம்மகிட்ட பேசிட்டு தான் இருப்பார். மனம் திரும்பு, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள், பரிசுத்தமா வாழு, நீதியை பின்பற்று அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுப்பார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா உலகத்துல சில தீமையான காரியம் இருக்கு.
இருக்கு, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையிலே தீமையான காரியம் இருக்கா? ஏதாவது ஒரு பொல்லாத காரியம் இருக்கா? அருவருப்பான காரியம் இருக்கா? அசுத்தமான காரியம் இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? சிம்பிளா சொல்றேனே, பொறாமை இருக்கும், கோபம் இருக்கும், பெருமை இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கசப்பு இருக்கும். இது போதுமே பிசாசு வர்றதுக்கு. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்க முடியாது. மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. அன்பு கூற முடியாது. பகையா இருப்பாங்க. எரிச்சலோட இருப்பாங்க. கோபத்தோடு இருப்பாங்க. அப்புறம் எப்படி மணிக்கணக்கா ஜெபம் பண்ண முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ல. இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே மனம் திரும்பாமல் சர்ச்சில் இந்த பக்கம் ஒரு குரூப், அந்த பக்கம் ஒரு குரூப், ரெண்டு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கேட்டா நான் பெரியவன், கேட்டா நான் பெரியவன். 2 நாள் வைத்தாத போனா தெரியும் எல்லாருக்கும் நான் யாரு நீங்க யாருன்னு சொல்லி. அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை. இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட எத்தனை குடும்பத்துல மறுபடி துணிகரமாக வாழ்றாங்க. தேவன் மனம் திரும்புறதுக்கு தான் கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு போறேன், திரும்பி வீட்டுக்கு வந்தாதான் உண்டு. ரவிராஜுக்காக முடிஞ்சா ஜெபம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதான் லைஃப். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல போவான். பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணுமா. தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எதுக்காக? யாரும் கெட்டு போக கூடாதுப்பா. என் சொந்த குமாரனை நான் உங்களுக்காக தந்துட்டேன். என்கிட்ட இருக்கிற ஹையஸ்டான பொருளே என்னோட சொந்த குமாரன் தான். அதையே நான் உங்களுக்கு தந்துட்டேன். எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வந்துருங்க அப்படிங்கிறது. ஆனா எல்லா சத்தியமும் நமக்கு தெரியும். எல்லாம் தெரியும். டிவி பார்க்க கூடாது, நாடகம் பார்க்க கூடாது, படம் பார்க்க கூடாது, தேவையில்ல வீடியோ பார்க்க கூடாது, தேவையில்லாம அங்க இருக்கக்கூடாது, அந்த நபர்கிட்ட பழக கூட, எல்லாம் தெரியும். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அந்த கெட்டு போற வழியில தான் மறுபடியும் போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. அதனாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. நிறைய குடும்பத்திலே பிரச்சனை எங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வர்றதுக்கு, என் வீட்டுல கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு சொல்லி நம்ம என்னைக்கா யோசித்து பார்த்திருக்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு 6 மணி நேரம் படம் பார்ப்பாங்களாம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்களாம். என்ன கணக்கு? ஏதோ ஒரு காரியத்துல கெட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. காரணம் யாரு? நம்ம யோசித்து பார்ப்போமே. காலையில ஒரு 10 நிமிஷம் பேசுறோம்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு வாலிப மகள் அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிஞ்சிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க வீட்டுல நாங்க நல்லா படம் பார்ப்போம் சின்ன வயசுல இருந்து. அதுவே ஒரு நாள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா அந்த மகள். சர்ச்சுக்கு போன பிள்ளைதான், ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா. எப்படி சொல்லி பார்க்கும்போது வாலிப வயசுல இஷ்டம் போல வீட்டுல கிடந்து நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணியாச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல, குடும்ப ஜெபம் இல்ல. எத்தனை மிஸ்டேக். அவ்வளவு ஏன் என்னைய பத்தி சொல்றேனே. நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன்தான். வீட்டுல வந்ததுக்கப்புறம் நல்ல நாடகம் படம் பார்ப்பேன் எல்லாரும் போல. என் வாழ்க்கையில ஒரு 1/2 கோடியே காணும், ஒரு 55 லட்சத்தை காணும். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது. பைபிளுடைய சட்டம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. மனம் திரும்பி குணப்படுங்கள் என்கிறார். மனம் திரும்பினதான் ரட்சிப்பான். நான் இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையிலே ஒரு துணிகரமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், துன்மார்க்க நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது, மனம் திரும்பணும்னு சொல்லி போட்டிருக்கு. மனம் திரும்பினாதான் பாவ மன்னிப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல மனம் திரும்பாம சும்மா கடமைக்கு சர்ச்சுக்கு வாசல் வரைய போயிட்டு அப்படியே வெளியில் நின்றுட்டு அப்படியே ஒரு ஓரமா நின்றுட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே செல்போன்ல பேசிட்டு என்ன நடக்கு?
25ஆம் தேதி வரும்போது நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒரு மனமாற்றம் இருந்தால் தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரும். கர்த்தருடைய வருகையில நம்ம பரலோகத்துல போய் சேர முடியும். இல்ல 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 எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க இஷ்டம் போல வாழ்வோம் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள இயேசு எப்படி இருப்பார்? யோசித்து பாருங்களேன். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை எனக்கு எதுக்கு தெரியுமா தந்தாரு? நமக்கு எதுக்கு தெரியுமா தந்தாரு? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போய் சேரணுமா? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணுமாப்பா? யாருமே கெட்டு போயிடக்கூடாதான். அது பிதாவின் சித்தம். ஆனா பிசாசு இருக்காமல எல்லாரும் கெட்டு போறதுக்கு வாசலை விரிவா திறந்து வச்சிருக்கான். இங்க போனா அந்த பாவம், அங்க போனா அந்த பாவம், அந்த இடத்துல போனா அந்த பாவம். காலையில ஆரம்பிச்சா போது ராத்திரி வரைய தேவையில்லாம வீண் வார்த்தை, தேவையில்லாம ஃப்ரெண்டு, கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. ஆனா கெட்டு போற காரியத்தை பேச, பார்க்க, பழக, காது கொடுத்து கேட்க, தேவையில்லாத இடத்துல நிக்க எவ்வளவோ காரியத்துக்கு நேரம் இருக்கு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நோ டைம். ஒரு நாள் நம்ம நியாயத்திற்கு நாள்ல கணக்கு சொல்லணும். நானா இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவை எனக்கு பிடிக்கும்பா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேனா? நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேனா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நான் என்ன செய்யணும்? என் இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு மனம் திரும்பிரு, இன்னைக்கு மனம் திரும்பிரு, இன்னைக்கு மனம் திரும்பிரு சொல்லி அழகா பேசிட்டு இருப்பார். அவர் ஜீவனுள்ள தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணிறார். சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துவார். அவர் உங்க கூட இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம் எல்லாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்த அருளினாலே இன்னைக்கு எத்தனையோ தேசத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபையினாலே அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க. நீங்க உடனே அழகா யோசித்து பார்க்கலாம். உங்க வீட்டுல பிள்ளை எப்படி இருக்கிறா, கணவர் எப்படி இருக்கிறாரு, மனைவி என்ன பண்றாங்க, செல்போன்ல தேவையில்லாம எவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்றாங்க, உங்க பேரை என்ன பண்றான், உங்க பேத்தி என்ன பண்றான், அழகா நீங்க யோசிக்கலாம். படிக்கிறதுக்கு செல்போன் தான். இப்ப நிறைய இடத்துல காலேஜ் படிக்கும் போது செல்போன் கையில வச்சிருக்காங்க. அதே செல்போன்ல தேவையில்லாம எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் தான் இருக்கு. சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கூட கொண்டு போக மாட்டாங்க. இப்ப அப்படி ஒரு காலம் ஆயிட்டு இருக்கு. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா இந்த உலகத்துல கெட்டு போற 1000 காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே மனமாற்றம் இருக்கணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழணும். அந்த குடும்பம் தான் சமாதானமா இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளதான் இயேசு இருப்பார். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் தான் கர்த்தருடைய வருகையில காணப்பட முடியும். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு நீதிமானாக பரிசுத்தவனா வாழணும், அவருடைய பிள்ளையாக வாழணும். உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார். நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். காலையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சில குடும்பத்துல என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருக்கு அப்படிம்பாங்க. இப்பமெல்லாம் வீட்டுல நாங்க நாடகம் படம்லாம் பார்க்கறது இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன்னு சொல்லி உண்மையை சொல்லுவாங்க. அதன் மூலியமா கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டுச்சு. அப்ரோஜனமான ஊழியக்காரன் செத்தா மண், அவ்வளவுதான். நானே செத்து போனா கூட ஒரு 2 நாள் அழுவாங்க, ஐயோ இந்த பாஸ்டர் செத்து போயிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மறந்துடுவாங்க. இதான் உலகம். நான் அப்படியே உள்ளதை பேசிட்டு இருக்கேன். முடிஞ்சா ரவிராஜுக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனால் செத்து போனதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிக்கணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல சந்தோஷம். பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தா என்னைக்கு தான்? யோசித்து பாருங்களேன்.
சிகரெட் அடிக்கிறவங்க சிகரெட் தான் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி தான் அடிக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும்பா. அவன் அசுத்தமா இருக்கான இன்னும் அசுத்தமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீதி செய்யறோம், இன்னும் நீதி செய்யட்டும். அநியாயமா இருக்கான இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படின்ட்டாரு. எத்தனையோ இடத்துல அநியாயம் நடக்கு. என் வாழ்க்கையிலயும் அநியாயம் நடந்துச்சு. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா எங்கேயோ விழுந்துருவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம் வந்துடும். 30 வருஷமா சர்ச்சைக்கு போறாங்க, ஒரு முழு பைபிள வாசித்து முடிக்கல. அப்ப எந்த அளவுக்கு மிஸ்டேக் இருக்கு யோசித்து பாருங்க. சில குடும்பத்துல 10 தடவை வாசிச்சுட்டேங்கிறாங்க, ஆனாலும் ரகசியமான ஒரு பாவத்தை விட முடியல அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? அழுது அழுது ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, புரண்டு புரண்டு பாக்குறாங்க, ஆனால் கெட்டு போற ஏதோ ஒரு காரியம். 1 லிட்டர் பால்ல ஒரே ஒரு சொட்டு ஒரு விஷம், ஒரு சொட்டு ஒரு பாய்சன் வந்துட்டுனா போதும், அந்த பால் கலர்லாம் மாறிடும். பியூர் ஒயிட்டா இருக்கும், ஆனா விஷம் கலந்தோடனே கலர் மாறிடும். அவ்வளவுதான். இதே போலதான் நம்ம லைஃப். ஒரு முழு சரீரம் தான். நாவு ஒரு முழு சரீரத்தை கரைப்படுத்துது. என் வாய் நன்மையை பேசி அப்படின்னா நான் நித்திய ஜீவனுக்குள்ள போறேன். என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில தீமை இருந்துச்சுன்னா அதுவே தண்டனைக்குள்ள மாறிடுது. காலைவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்காக வாழ்வோமே. கொஞ்சம் வருஷம் தானே, காலம் கடைசியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தா கூட நம்ம எல்லாரும் போய் சேரணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் அழகா தந்திருக்காரு. எத்தனையோ குடும்பத்துல கேட்குறீங்க, முடிஞ்சா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, ஜெபத்திலே தாங்குங்க, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிதாவாகி தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எதுக்காக தந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருக்காக நாம் வாழும்போது இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துல நாம் நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துமஸ் மாசத்திலே நம்ம வாழ்க்கை சுத்திகரிப்பு இருக்கணும், விடுதலை இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். உங்க பிள்ளைகள், உங்க பேரம்பேத்தி, உங்க குடும்பத்திலே கணவர் எல்லாரும் கர்த்தருக்குள் இருக்கிறாங்களா, அதை மட்டும் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்திலே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்ததுக்கு அப்புறம் பல லட்சம் ரூபா காணாம போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறவங்க சொன்னாங்க, மாசம் மாசம் ஹாஸ்பிட்டல் பணம் போயிட்டே இருக்கு அப்படின்னாங்க. வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா ஹாஸ்பிட்டல் போயிருது, என்ன செய்யன்னு சொல்லி தெரியல அப்படின்னாங்க. எங்க வாழ்க்கையில என்ன மிஸ்டேக்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? கர்த்தர் மேல் வைத்த அந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்கா? யோசித்து பார்ப்போமே. நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? விசுவாசத்துல நம்ம வளர்றோமா? கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறோமா? பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்கிறோமா? அப்படிலாம் நம்ம யோசித்து பார்த்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளை காண கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துமஸ் தேதியிலே 25ஆம் தேதியிலே கொண்டாடும் போது எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நாங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முழு மனதோடு ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கணும். நித்திய ஜீவனுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில கெட்டு போன என்னென்ன பாவம் இருக்கோ, கெட்டு போன என்னென்ன காரியம் இருக்கோ, அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீ ஜீவனை தந்தீங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா.
எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் காலவேளை ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. காலவேளையில யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கலந்துட்டு ஆசிரியங்க, 100 மடங்கு ஆசிரியங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறங்க. எங்கள்கிட்ட என்ன குறை இருந்தாலும் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் குறையா இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களை மன்னித்து ஆசிரியங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆசிரியங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பாவம் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க, மன்னித்து ஆசீர்வதிங்க. காலவேளையில் வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. விவசாயத்தில் இருக்கிறாங்க, வியாபாரத்தில் இருக்காங்க, கம்பெனி வேலை பார்க்காங்க, ஆஃபீஸ் வேலை பார்க்காங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்ப்பா. கடனில் இருக்கிறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. வீடு கட்டுறாங்க, கட்டி முடிக்க கிருபை தாங்க. சில குடும்பத்தில் டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு இருக்கு, திருமண வாசல் திறந்தாங்க, திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் இருக்கு, சமாதானத்தை கட்டளிடுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பலவீனத்தில் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டரில் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, உங்கள் பிள்ளையோட கர்த்தர் தங்கிருங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் மனமாற்றம் அடையணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. படிக்கிற பிள்ளை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. காலவேளையில் என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். நிறைய குடும்பத்தில் பாரத்தோடு இருக்கிறாங்க, இருதயம் ஃபுல்லாக வேதனையெல்லாம் நீக்கி இந்த குடும்பத்தை செழிப்பாக ஆசிரியங்க. இந்த நாளிலும் என்னென்ன தேவை இருக்கோ தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் விடுதலை கட்டளிடுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க, அற்புத அடையாளம் உண்டாகட்டும். எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கணும் அவங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புத அடையாளம் நடக்கட்டும்பா, அதிசயம் நடக்கட்டும்பா. சகல குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எல்லா குடும்பம் பழுகி பெருகட்டும். விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிய பிள்ளி சுனித்திரி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை அந்த வீட்டுக்கு ரொம்ப கிரீசில எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கை குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க, உங்க பிள்ளையா மாற்றி ஆசிரியங்க. உம்முடைய கரத்துல வைத்து எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் பாவ வாழ்க்கையில இருக்காங்கப்பா. ஆனால் கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா வெளிப்பட்டீங்க. நாங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு வரணும்னு சொல்லி பொறுமையா இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் செய்தி கேட்டாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவன் வரணும். எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாருடைய தேவையை சந்திங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. பரிசுத்தவனுடைய தேவை சந்திங்க, மிஸ்ரேமாருடைய தேவை சந்திங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்புல எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலையும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாசத்துல எல்லா காரியத்திலையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படுவோம். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.